ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், நான் உனக்கு கொடுத்த 70 மூப்பர்களையும் கொண்டு வா, ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிற்கவே. 70 மூப்பர்களை மோசே வரவழைத்தார். 70 பேர்ல 2 பேர் மாத்திரம் வரல, அவங்க வீட்டிலே இருந்துட்டாங்க. நாங்களாம் வர முடியாது பிரதர், மோசே கூப்பிட்டாங்கன்னா ஓடி ஓடி வரணுமா, நாங்களாம் வர முடியாது. 68 பேர் வராங்க. என்ன நடந்தது? என்னாகமம் 11:25. கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேல இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்து போனார்கள். 2 பேர் வரல. அந்த 2 பேருக்கு என்ன நடந்தது? அவங்க மேல ஆவியானவர் இறங்கலையா? எடுத்து வாசிங்க. என்னாகமம் 11:26. அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பெயர் எல்தாத், மற்றவன் பெயர் மேத்தாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா. 29வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்கும். நல்லா கேளுங்க சிஸ்டர். மோசே சொல்றாரு, இந்த 70 பேர் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசிகளா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? நீங்க எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். எல்லாரும் தீர்க்க தரிசனம் அபிஷேகம் நிறைந்தவர்களா இருக்கணும். நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு தீர்க்க தரிசியா இருக்கணும். உங்க தெருவுக்கு நீங்க ஒரு தீர்க்க தரிசியா இருக்கணும். உங்க சபையில நீங்க ஒரு தீர்க்க தரிசியா இருக்கணும். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னா எவ்வளவு நலமா இருக்கும். வராத அந்த 2 பேர் வீட்டிலேயே இருந்து விட்டார்கள். அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் தேவ ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கினார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஓய்ந்து போக மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். மற்றவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி ஓய்ந்து போனார்கள். ஆனால் இவர்களோ தீர்க்க தரிசனம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆவியில நிரம்பி ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். தேவன் இன்றைக்கு உங்க மேல அப்படிதான் இறங்கி வர போகிறார். உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ சிஸ்டர், உங்களுக்கு ஆசை இருக்குதோ இல்லையோ, தேவன் இன்றைக்கு உங்க மேல அக்கினியை ஊற்றுவார்.